உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கண்மணியை கேள் என்ற இந்த வாலிபர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஏசப்பாவுக்குள்ளே நீங்கள் பலன் அடைவீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உலக பிரகாரமான காரியங்களையே மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி அதனோட நன்மைகளை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரோட வார்த்தை யாருக்கு எப்போ பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இதை நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது கண்மணியை கேள் என்ற நிகழ்ச்சி வாலிபர்களுக்காக இது சிறப்பாக பிரத்யேகமாக ஒளிபரப்பப்படுகிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்தினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்வார். தேவனுக்காக பயன்படுகிறவர்களாய் அவங்கள மாற்றி விடுவார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு தேவையான மன்னாவை இந்த நாளிலே தந்தருளுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாலிப வயதில் எப்பயுமே நம்மளோட எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, நம்ம சம்பளத்தை குறித்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், இந்த காரியத்தை நான் இன்னும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படி தானே? ஏதாவது ஒரு அற்புதம் எனக்கு நடந்துராதா, என்னோடய வாழ்க்கையில் நான் நினச்ச மாதிரி இது நடந்துராதா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் நம்மளோட லைஃப்பை குறித்து நம்ம கவலைப்படுறது உண்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியுமா, ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? நம்ம சுகத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். நம்மளை பாதுகாக்கிறார், நம்ம தேவைகளை சந்திக்கிறார், நம்மளை உடுத்துவிக்கிறார். நம்மளுக்காக ஏதோ ஒரு காரியத்தை அவர் மறைமுகமாக இருந்து செய்து கொண்டே இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் இந்த நேரத்தில் உயிரோடு இருக்க முடிகிறது. நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் சரியாக செயல்படுதா, நல்லா நடக்கிறோமா, நல்லா படிக்கிறோமா, நல்ல மெமரி பவர் இருக்கா, இது எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற விலை மதிக்க முடியாத ஒரு சொத்துங்க. அப்போ ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா இந்த நாளில் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் எனக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உங்களோட தோல்விகள் ஜெயமாய் மாறும். உங்கள் கவலை எல்லாம் பறந்து போயிடும். இந்த வாலிப வயதில் எதை நீங்கள் அடையணும், எதை இலக்காக வச்சு நீங்கள் ஓடிட்டுருக்கீங்களோ அதை நீங்கள் அடையும்படி, அதில் நீங்கள் வெற்றி பெறும்படி ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படி நான் ஆண்டவர் என் உள்ளத்தில் பாரப்படுத்தின ஒரு காரியம், ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமான தேவன் இயேசு கிறிஸ்து அப்படின்னாவே அவர் அற்புதங்களை செய்வாராம். அவருடைய நாமத்துக்கே ஒரு அதிசயம் உண்டு. இயேசு என்ற நாமம்னாவே ஒரு அதிசயமானது. நம்ம பேரை சொன்னால் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இயேசு என்ற பெயர் இந்த உலக மக்களோட எல்லாரோட இருதயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பெயர். ஏன்னா அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த உலகத்தை படைத்து உலக ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் ஏசப்பா. இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறாங்கங்க. ஆனால் வேதம் கோடிட்டு காட்டுகிற முதலாவது அற்புதம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த அற்புதத்தை பற்றி இந்த நாளில் தியானிக்க போகிறோம். என்னக்கா, எங்கள் வாழ்க்கையிலேயே நாங்கள் நிறைய காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிறோம், கவலையோடு இருக்கிறோம். ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை சொல்லி எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அதே வல்லமையோடு கூட இருக்கிறார். அவர் எப்படி செய்வார், எதை கொண்டு செய்வார், இதெல்லாம் நமக்கு கவலையே கிடையாதுங்க. அவர் எதை கொண்டும் எப்படியும் செய்கிற தேவன். முதலாவது நம்ம பார்த்தோன்னா யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்ப்போம்.
இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது கானா அப்படிங்கிற ஒரு ஊரில் கல்யாணம் நடக்குது. கல்யாணம்னாவே ரொம்ப ஜாம்னு தடாபுடலா சூப்பராக இருக்கும், ஜேன்னு இருக்கும். அப்படி தானே? கல்யாண வீட்டுக்கு போகிறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஜுவல்ஸ் போட்டு நல்ல ஃப்ரீ ஹேர் விட்டு நல்ல ஸ்டைலாக அழகாக அந்த கல்யாண வீட்டை அட்டன் பண்ணி நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் பாதி பேருக்கு பிரியாணி காலி ஆயிட்டுனா எப்படி இருக்கும்? மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ச்சே, இந்த கல்யாண வீட்டில் வந்து நிம்மதியாக சாப்பிடக்கூட இல்லைப்பா, சாப்பாடெல்லாம் காலி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பாருங்கள், இந்த கல்யாண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவை அழைத்திருக்கிறாங்க. ஜீசஸ், நீங்கள் என்னோட கல்யாண வீட்டுக்கு வரணும்னு மாப்பிள்ளை போய் பத்திரிக்கை வச்சாரா, பெண் வீட்டார் அழைப்பு கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த கல்யாண வீட்டுக்கு ஏசப்பாவை அழைத்திருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், நம்மளோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நம்ம அழைத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏசப்பா என்னுடைய குடும்பத்துக்கு வாங்கன்னு நான் கூப்பிட்டுருக்கிறேனா? நான் இந்த வாலிப வயதில் ஏசப்பா என் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு சொல்லி நான் அழைத்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த நேரத்தில் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏசப்பாவை நம்ம வாழ்க்கையில் அழைக்கணுங்க. ஏசப்பா நீங்கள் வாங்க ஆண்டவரே, நீர் என்னோடு கூட ட்ராவல் பண்ணால் என் கையை பிடிச்சிட்டு என்னை நடத்துங்க சுவாமி. நான் படிக்க போகிறேன், என் கூட நீங்கள் வாங்க. நான் காலேஜுக்கு போகிறேன், நீங்கள் எங்கள் கூட வாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும் உட்காந்து இன்றைக்கி பார்ட்டி கொண்டாட போகிறோம், நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இயேசுவை அனுமதிக்க வேண்டும். அவரை அழைக்கணும். வாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். நீங்கள் கூப்பிட்டுருக்கிறீங்களா? அருமையான கண்மணி பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கைகளே, உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கணும். இயேசு இருக்கிற இடத்துல குறைவு வருமா? கட்டாயம் வரும். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை எல்லாவற்றையும் சமாளித்து அந்த காரியங்களை எல்லாம் மேற்கொள்வதற்கு அவர் பலன் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிற ஒரு தெய்வம் என் கூட இருக்கிறார்ல. குறைவு வந்தால் என்ன, அவர்கிட்ட சொல்லிடலாம். இந்த கஷ்டம் வந்தால் என்ன, இந்த பிரச்சனை வந்தால் என்ன, அவர்கிட்ட நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சனையை இயேசுவின் இடத்துல கொண்டு போக முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் அவர் இருக்கணும். அவர் அழைச்சிருக்கிறோமா, அவர் கூப்பிட்டுருக்குறோமா? அவர் கூப்பிட்டா தானே நம்மக்கிட்ட ட்ராவல் பண்ண வருவார், நம்ம கூட தங்கி இருப்பார், நம்ம கூட பேசுவார். அப்போ நம்ம வாழ்க்கையில் அவரை கூப்பிடணும். இந்த கல்யாண வீட்டில் இந்த பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் இயேசுவை அழைத்திருந்தாங்க. திடீர்னு பாருங்கள், எல்லாரும் நல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்க. திராட்சரசம் இல்லை அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஐயோ, திராட்சரசம் குடிச்சாதான் சாப்பிட்டதுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கசன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி ஏசப்பாவோட தாயார் மரியாள் வந்து ஜீசஸ் கிட்ட அந்த குறையை கொண்டு போகிறாங்க. இயேசுவே, இந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லை, நீ ஏதாவது செஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைவை இயேசுவின் இடத்துல கொண்டு போகிறாங்க. அப்போ பாருங்க, இயேசு இருக்கிற இடத்துல நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைகளை அவரிடத்துல கொண்டு போய் அந்த தாயார் என்ன சொல்கிறாங்க வேலைக்காரங்களை பார்த்து, யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு மரியாள் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செஞ்சால் போதும், இந்த குறைவு நிறைவாய் மாறிடும். இதுக்கு முன்னாடி அவர் அற்புதம் செய்யலை, எதுவுமே பண்ணலை, முதலாம் அற்புதம் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த தாய்க்கு இயேசுவின் இடத்துல இந்த குறைவை கொண்டு போனால், இந்த இல்லை என்ற சூழ்நிலையை இயேசுவுக்கு தெரியப்படுத்தினா அவர் சரிப்படுத்திடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இல்லை அப்படின்னு காணப்படுகிறத ஒரு வெறுமையாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நான் எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்துட்டேங்க, நான் உங்களை நேசித்தேன், உண்மையாக உங்களிடத்துல நான் அன்பு செலுத்தினேன், ஆனால் என்னோட அன்பை அவங்க புரிஞ்சுக்கிறவே இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இன்னும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெறுமையோடு காணப்படுறீங்களா? அந்த வெறுமையை இயேசுவின் இடத்துல கொண்டு போங்க. உங்களோட இல்லை என்ற அந்த சூழ்நிலையை இயேசுவின் இடத்துல நீங்கள் கொண்டு போங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு அந்த மரியாள் சொன்னாங்க. வேலைக்காரர்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு 7வது வசனத்தில் வேலைக்காரரை நோக்கி, ஜாடியில் நீங்கள் தண்ணியை கொண்டு வந்து நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறார். அதே ஜாடியில் ஊற்றுன அந்த தண்ணியை எடுத்து கொண்டு போய் நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஒன்றுமே சொல்லலைங்க, ஜாடியை தண்ணீரால் நிரப்புங்க, ஜாடிக்குள்ளே இருக்கிற தண்ணியை கொண்டு போய் நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வேலைக்காரங்க அப்படியே செய்கிறாங்க. இந்த தண்ணியை கொண்டு போகும்போது திராட்சை
திராட்சரசமாக மாறுச்சா, அல்லது பந்தி விசாரிப்புக்காரரிடத்துல கொடுக்கும் பொழுது அது திராட்சரசமாக மாறுச்சா? எதுவுமே தெரியாது. ஏதோ ஒன்றை தேவன் செய்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. நிறம் இல்லாத, சுவை இல்லாத, டேஸ்ட் இல்லாத அந்த தண்ணி சுவையான, மனம் கொடுக்கிற, நிறத்தை கொடுக்கிற ஒரு திராட்சரசமாய் மாறிடுச்சு. அங்கே பந்தி விசாரிப்புக்காரர் கூப்பிட்டு கேட்குறாரு, எப்பா இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த திராட்சரசத்தை எங்கே வச்சுருந்தீங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதே அப்படின்னு சொல்லி மணமகனை கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பாருங்களேன். சாதாரண ஒரு தண்ணி, எதையுமே அவங்க மிக்ஸ் பண்ணலை, எதையுமே கலக்கலை, ஒன்றுமே பண்ணலை. அந்த தண்ணீரை ஊற்றுறாங்க, அதே தண்ணீரை அள்ளி கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அந்த வேலைக்காரங்க செஞ்சாங்க. தண்ணீர் திராட்சரசமாய் மாறிட்டு. இன்னைக்கு அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையும் ஒரு டேஸ்டான வாழ்க்கையாக மாறுது. வெறும் சாதாரண பச்சை தண்ணி எப்படி நிறமுள்ள, சுவையுள்ள ஒரு டேஸ்டான திராட்சரசமாக மாறினதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு டேஸ்டான வாழ்க்கையாக மாறிடும். ஆண்டவர் சொல்கிறபடி நான் செய்யணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏசப்பா சொல்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்கிறாரு, ஓகே, அவர் என்கிட்ட தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏசப்பாட்ட நீங்கள் பேசினா தானங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ டெய்லி நீங்கள் ஜீசஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏசப்பாவை தேடுறதுக்கு ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட பேச வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பேசுகிறத அவர் கேட்குறார். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவரோட வார்த்தை உங்களோடு கூட பேசும். உங்கள் உள்ளத்தில் அது இடைப்படும். ஆண்டவர் கரெக்டாக சொல்லி தருவார். நீங்கள் சரியாக ஒவ்வொரு அதிகார வேத பகுதியை கிரமமாக வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நாளுக்கான வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை கைட் பண்ணுவார். உங்கள் ஃப்ரெண்டாக இருந்து உங்களை சரியான வழியில் நடத்துவார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் எப்படி கேட்க முடியும்? அவரோடு கூட நீங்கள் நேரம் செலவிடும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் சொல்லுகிறபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வெறுமை மாறும். இல்லை என்று சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, என் வாழ்க்கையில் எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களா? அவர் டேஸ்ட்டாக உங்கள் லைஃப்பை மாற்றிடுவாருங்க. ஏதோ ஒரு அற்புதத்தை, ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு வாலிபன், பைபிள் கிடையாது அவங்கக்கிட்ட, ஏசப்பாவை ரொம்ப தெரியாது, ஆலயத்துக்கும் அதிகமாக போனது கிடையாது. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் ஏசப்பா அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, இதை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போனாங்களாம். கிராமத்தில் கதவை தட்டி சொல்லுவாங்களாம், அம்மா ஐயா கேளுங்க, எனக்கு ஏசு சாமி அற்புதம் செஞ்சார், உங்களுக்கும் செய்வார் அப்படின்னு சொல்லுவாராம். இதை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஜனங்கள் ஒரு 10 வீடு தள்ளி ஒரு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்ததா, சாக பழைக்க கிடக்குறாங்க, சொந்தக்காரங்கள் எல்லாம் கூடி வந்துட்டாங்களாம். அப்போ அந்த தம்பிகிட்ட சொன்னாங்களாம், தம்பி ஏசு உனக்கு அற்புதம் செஞ்சாருன்னு சொன்னேல, இந்த அம்மாவுக்கு நீ ஓதணும் அப்படின்னு சொல்லி அந்த முடியாமல் இருக்கிற அம்மாவை தெருவுக்கிட்ட தூக்கி கொண்டு வந்துட்டாங்களாம். நிறைய பேர் கூடுனாங்க, என் வீட்டுக்கு வந்து நீ சொன்னேல அந்த சாமி அற்புதம் செஞ்சாங்கன்னு, இந்த அம்மாவுக்கு நீ ஓதி விட்டு அந்த அம்மாவை நீ சரிப்படுத்து அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த அண்ணனுக்கெல்லாம் கை காலெலாம் நடுங்குது. ஐயோயோ, நமக்கு ஓதெல்லாம் தெரியாதே, ஜெபிக்க தெரியாதே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடலாமா, நமக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு அற்புதம் செஞ்சாரு அந்த இயேசுவை பற்றி தானே நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு பயத்தோடு இருக்கும் பொழுது எல்லாரும் சொன்னாங்களா, உடனே செய்ய, நீ இப்போ தானே சொல்லிட்டு போன அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஒரு பயத்தோடு அந்த வாலிப பையன் சொன்னானா, ஏசப்பாவை பார்த்து கண்ணை மூடி ஜெபிக்கணும் அப்படின்லாம் தெரியாதான். அந்த முடியாமல் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்களா, ஏசாமி இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று பண்ணுது, நீங்கள் ஏதாவது செஞ்சு அவங்கள சரிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு சாதாரண வார்த்தையை சொன்னாங்களாம். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட கை காலெல்லாம் வெக்குன்னு பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சதான். ஒரு சில நிமிடங்களில் அவங்க பிறண்டு படுக்கிறாங்க, இந்த சைடு திரும்புகிறாங்க, எந்திரிச்சு உட்கார்றாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, அந்த வாலிபனோட உள்ளத்தில் ஏசு எனக்கு அற்புதம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பார்த்தாங்க. ஆனால் ஏசுவிட்ட ஜெபிக்க அவங்க சொன்ன வார்த்தை, ஏசாமி நீங்கள் ஏதாவது செஞ்சு இவங்கள சரிப்படுத்துங்க, நாங்கள் சாக பிழைக்க கிடந்த அந்த அம்மாவோட சரீரம்
உயிர் பெற்று எல்லாருக்கும் சாட்சியாக எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ஏதோ ஒரு காரியத்தை நமக்காக இயேசு கிறிஸ்து செய்கிறார், அது அற்புதமாய் மாறிவிடுகிறது. அந்த வாலிபன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம கிராம மிஷினரி இயக்கத்திற்கு தலைவராக இருக்கிற பிரதர் டேவிட் கணேசன். அவங்க தான். அவங்க வாழ்க்கையில் பாருங்கள், ஏசப்பா என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சார்ல, இந்த மனிதர்களுக்கும் இவங்களுக்கும் அற்புதம் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்தது. ஏசப்பாட்ட கேட்குறாங்க. ஏசப்பாட்ட சொன்ன உடனே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் எப்படி ஒரு பவர் அங்கேருந்து வானத்திலிருந்து அனுப்பி விட்டாரா, அல்லது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உலாவி அவங்கள தொட்டு சுகப்படுத்தினாரா, இது எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஏசப்பா என்ற நாமத்தினால அற்புதம் நடக்கும் அப்படின்னு விசுவாசிச்சு அவரை நோக்கி கூப்பிட்டா போதும், அவர் ஏதாவது ஒன்றை செய்து அற்புதங்களை நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் இயேசு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கி இந்த கிராம மிஷினரி இயக்கத்தில் 1500 மிஷினரிகள் இருக்கிறோன்னா, இன்றைக்கி அந்த ஒரே ஒரு வாலிபன், அந்த டேவிட் கணேசன் என்ற அந்த வாலிபனோட உள்ளத்தில் ஆண்டவர் ஏதாவது செய்வார், ஏதாவது அவர் கிரியை செய்வார், ஏதாவது அவர் அற்புதத்தை செய்வார், ஏதாவது அதிசயமான கிரியைகளை அவர் நடப்பிப்பார் என்ற விசுவாசம் இருந்ததுனால தாங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியம் வளர்ந்திருக்கிறது. இத்தனை ஊழியர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுகிறது. கிராம மிஷினரி இயக்க ஊழியத்திலிருந்து வாலிபர்கள் முகாம்கள் வைக்கிறோம். இது எப்படி நடக்குது? தேவன் எங்களுக்காக அவர் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறதுனால தாங்க நாங்கள் ஜீவனோடு இருந்து அவருக்கு சாட்சிகளாக இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பார். அவரை நம்பி அவரை விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவரை அழைக்கணும். அவர் வார்த்தையின்படி நான் வாழணும்னு சொல்லி உங்களை நீங்கள் ஆண்டவர் கையில் சப்மிட் பண்ணணும். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின்படி நான் வாழ்கிறேன் சுவாமி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி டெய்லி நீங்கள் ஒரு சில நிமிடம் ப்ரேயர் பண்ணி பாருங்கள். சில நிமிடம் ஒரு அதிகாரம் பைபிள் வாசித்து பாருங்கள். ஏசப்பா உங்களுக்காக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பார். அது அற்புதமாய் மாறும், அதிசயமாய் மாறும். நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஏசப்பா, என் வாழ்க்கையிலே நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்யுங்க ஆண்டவரே. நான் ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக வந்திருக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது செஞ்சுருங்க சுவாமி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அந்த பரலோகத்தை நோக்கி, பரத்தை நோக்கி, பரமபிதாவை நோக்கி உங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறீங்களோ, அவங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் அவர் ஏதாவது ஒன்றை இந்த நாளில் அவர் செய்ய போகிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். வெறுமையான தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன் உங்கள் வெறுமையான வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இருந்த இடங்கள்ல ஏசப்பா எனக்காக நீங்கள் ஏதாவது செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஆண்டவரே, நீர் என்றைக்குமே எங்களை மறக்காத தேவனப்பா. எங்களுக்காக, எங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிற நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உடைய சமூகத்தில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பா. என் வாழ்க்கை இருள் சூழ்ந்தது போல இருக்குதுப்பா. என்னால் இந்த வாழ்க்கையை ஆண்டவரே, பாவமான இந்த வாழ்க்கையை மேற்கொள்ள முடியலையே என்று சொல்லி எந்தெந்த வாலிபர்கள் எல்லாம் உங்கள் சமூகத்தில் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு
வேதனையோடு கூட உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஏதாவது நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் நீங்கள் செய்தருளுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.